ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். 3 நாட்களில் நடந்த அந்த அதிசயம் உலக வரலாற்றையே மாற்றுது. அதோட வரலாறு என்னன்னு பார்த்துடலாமா? உயிர்ப்பு ஞாயிறு அல்லது ஆண்டவரின் பாஸ்காங்கிறது இயேசு கிறிஸ்து கிபி சுமார் 33ஆம் ஆண்டில் சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டு 3வது நாள் சாவிலிருந்து உயிர் தெஞ்சதை குறிக்கிற விதமாக கிறிஸ்தவர்களால் கொண்டாடப்படுற ஒரு பெரிய விழா. இது ஒவ்வொரு ஆண்டும் 40 நாட்கள் தவக்காலத்தோட முடிவில் வருது. இது கிறிஸ்தவ திருவழிபாட்டு ஆண்டின் முக்கியமான திருவிழா. இந்த நாள் புனித வெள்ளியிலிருந்து 3வது நாளான ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுது. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இது புனித வாரத்தின் நிறைவாக கொண்டாடப்படுற ஒரு முக்கியமான திருவிழாவாக இருக்குது. பாஸ்கான்ற சொல்லுக்கு கடந்து போதல்னு பொருள். இது இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து மீட்பு பெற்றதன் நினைவாக கொண்டாடப்படுற ஒரு யூத பெருவிழா. புதிய ஏற்பாட்டில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்படுகிறார் அப்படின்னு திருத்துதர் பவுல் சொல்லியிருக்காரு. அதனால் பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கிற பாஸ்கா பெருவிழாங்கிறது இயேசுவோட சாவையும் உயிர்ப்பையும் குறிக்கிற முன்னறிவிப்பாக கிறிஸ்தவங்க நம்புகிறாங்க. அதனால் அவங்க இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனால புதிய பாஸ்கா பெருவிழாவாக கருதுகிறாங்க. ஈஸ்டர் அல்லது பாஸ்காவோட வரலாறை ஷார்ட்டாக சொல்லணும்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெத்லஹேம்ன்ற ஊரில் ஒரு குழந்தை பிறகுது. அதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு சாதாரண மனுஷனாக இல்லாமல் அன்பு, கருணை, மன்னிப்பு இது எல்லாத்தையும் உலகத்துக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மக்களோட இதயத்தை மாற்றுச்சு. அவர் பார்வையற்றவங்களுக்கு பார்வை கொடுத்தாரு, நோயாளிகளை குணப்படுத்தினார். ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயம் பலருக்கும் பிடிக்கல. அது என்னன்னா, அனைவரும் சமம். அதனால் சில மத தலைவர்கள் அவரை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் இரவு இயேசு தன்னோட சீடர்களோட இறுதி உணவை பகிர்ந்தார். அதுதான் லாஸ்ட் சப்பர். அவர் சொன்னார், நான் சீக்கிரமே உங்களெல்லாம் விட்டு பிரிய போகிறேன் அப்படின்னு. அவர் சொன்ன அன்னைக்கு இரவே ஒரு துரோகம் நடந்தது. இயேசுவோட சீடரான யூதாஸ் இஸ்காரியோத்து பணத்துக்காக அவரை காட்டி கொடுத்தான். இயேசு கைது செய்யப்பட்டார். அவருக்கு மேலே தவறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுச்சு. பெரிய வெள்ளின்னு சொல்லப்படுற அந்த நாளில் இயேசு கடுமையாக அடிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் சிலுவையில் அறையப்படுறாரு. அவர் சிலுவையில் அறையப்படும் போதும் அவர் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியலை, அவங்கள மன்னிங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவரோட உயிரை விட்டார். 3வது நாள் காலையில் சில பெண்கள் கல்லறைக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த கல்லறை காலியாக இருந்தது. இயேசு உயிர் தெழுந்திருந்தார். இதுதான் நம்ம ஈஸ்டர்னு சொல்லக்கூடிய மரணத்தை வென்ற நாள். மரணத்தை வென்றவர் இன்று கோடிக்கணக்கான மக்களோட இதயத்தால் வாழ்கிறாரு. இது ஒரு கதை மட்டும் இல்லை, இது ஒரு நம்பிக்கையோட சின்னம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.